சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, பொதுவா பெண்கள் எல்லாரும், அதாவது நம்ம எல்லாரும் நம்மள அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்கான்னு பேசிட்டு இருக்கோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவீன உலகத்துக்கு தகுந்தாற்புல நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா நம்மளுடைய தர்மத்தை மீறியும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோமே. இப்ப சமீபத்துல நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. பிரபல பத்திரிகை இருக்கு இல்லையா, அவ கேள்வி கேட்டிருக்கா. ஜென் ஜீஸ் இந்தியன் கல்ச்சர்னு போட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கா. பார்த்தேளா, நம்ம அப்படி நடந்துட்டு இருக்கோம்னு அவன் நமக்கு காமிச்சுட்டு இருக்கான். அப்படி நடந்துக்கலாமா? நம்ம அப்படியா நடந்துட்டு இருக்கோம்? எங்கேயோ கனடால இருக்கா, அமெரிக்கால இருக்கா. நம்ம கலாச்சாரம் போகப்படாதுன்னு ஒவ்வொரு ஜென்மாஷ்டமி, ஒவ்வொரு வரலட்சுமி விரதம் எல்லாத்துக்கும் புடவை கட்டிண்டு அங்கேருந்து எப்படி வீடியோ எடுத்து நமக்கு காமிச்சுட்டு இருக்கா, போட்டுட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற குழந்தை எல்லாம் நம்மளை விட அழகா பாட்டு கத்துண்டு டான்ஸ் கத்துண்டு ஆடின்னு இருக்கு. இதெல்லாம் சொல்லாம அவன் இப்படி போட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம இத மாதிரி நடந்துட்டு இருக்கோமே, இதெல்லாம் சரியா? இப்போ அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னு நான் சொல்ல வரல. அவன் கேள்வி கேட்கிறாப்புலயே நம்ம வச்சுட்டு இருக்க கூடாதே. நம்ம அப்படியா இருந்துருக்கோம்? எப்படி எவ்வளவு சூப்பரா நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா யாரோ ஒருத்தர் அப்படி இருக்காங்கிறதுக்காக அவ அப்படி எடுத்து போட்டுட்டு இருக்கா. நம்ம ட்ரெடிஷனை இன்னும் இல்லையா வெளியில கொண்டு வரணும், இன்னும் சூப்பரா நடந்துக்கணும் இல்லையா? நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். ஆனா நம்ம எவ்வளவு சூப்பரா மார்கழி மாசம் காத்தால எழுந்து கோலம் போடுறது, காத்தால எழுந்து சுவாமி நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் நம்ம இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணுவோமே, பாசிட்டிவா கொண்டு வருவோமே. நியூ இயர்னா வெறும் கேக் வெட்டுறது, தண்ணி அடிக்கிறது, பீஸா பர்கர் சாப்பிடுறது மாத்திரம் இல்ல. நாம அப்படி பண்றோம்னு பிரபல பத்திரிகை எடுத்து போட்டிருக்கான். ஆனா நம்ம அப்படியா இருக்கோம்? நாமளே அடிமைன்னு நினைச்சுண்டு அவன் பண்றா இவா பண்றான்னு நம்மளும் அதை பண்ணினா நம்ம அவளுக்கு சமம்னு ஆயிடுவோன்றதுனால நம்ம அதை பண்றோம்னு அவ நினைச்சுண்டு எடுத்து போட்டிருக்கா. இப்படி பண்ணலாமா? யாரு பண்ணினாலும் தப்பு தானே. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு என்ன ரொம்ப பழைய பஞ்சாங்கன்னு நினைச்சிடாதே. நானும் ஜென்சி தான், உங்களை மாதிரி ஒரு 2K கிட் தான். 2K கிட்ஸ் ஆன நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, அதாவது ஜென் ஆல்பா ஜென் பீட்டாக்கு நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய நிலைமையில இப்ப இருக்கோம். அதனால எது ஒழுக்கம் இல்லைங்கிறத நம்ம தெளிவா சொல்லி கொடுப்போம். அதுக்கு முதல்ல நம்ம அடிமை இல்லைங்கிற தெளிவை நமக்கு கொண்டு வருவோம். அதை எப்படியாவது அவா பண்ணாலும் தப்புதான், இவா பண்ணினாலும் தப்புதாங்கிற தெளிவை நமக்கு கொண்டு வருவோம். நமஸ்காரம்.